தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி மாற்றப்படுமா? இணையதளங்களில் பரவும் தகவல்களை தேர்வுத்துறை மறுத்துள்ளது. பள்ளி கல்வித்துறையின் சமச்சீர் பாடத்திட்டத்தில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தொடர்ந்து 10, 12ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் +2 தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 19இல் வெளியிடப்பட உள்ளது. இதற்கு இடையே மக்களவை தேர்தல் மற்றும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடையாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியை தள்ளி வைக்க முடிவாகியுள்ளது. மே முதல் வாரம் தேர்வு முடிவுகளை வெளியிட அரசு திட்டமிட்டு வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் வேகமாக பரவி வருகிறது. ஆனால் இந்த தகவலை தேர்வுத்துறை தற்போது மறுத்துள்ளது. இதுகுறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் கூறும்போது, திட்டமிட்டபடி +2 தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியிடப்படும். விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 10ஆம் தேதியுடன் முடிவடையும். தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறும். பெரும்பாலான முகாம்களில் +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளது. ஆசிரியர்களின் தொடர் கடும் உழைப்பால் அனைத்து தேர்வு முடிவுகளும் அறிவிக்கப்பட்ட நாட்களில் வெளியிடப்படும். தேர்வு எழுதிய 27 லட்சம் மாணவர்களுக்கும் தேர்வு முடிவுகள் SMS மூலமாக அனுப்பப்படும். அரசு இணையதளம் வழியாகவும் மாணவர்கள் அவர்களுடைய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். தேர்தல் பணிகள் காரணமாக சிரமங்களை தவிர்க்க +2 தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதியை தள்ளி வைக்க அரசு விரும்பியது. ஆனால் பணிகள் எல்லாம் தற்போது முடிந்துவிட்டதால் அதற்கான அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். திட்டமிட்டபடி +2 தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் 19 அன்று காலை வெளியிடப்படும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. +2க்கு பிறகு இன்ஜினியரிங் படிக்க போற ஐடியா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடியும் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிறது. நன்றி, வணக்கம்.